ஹாய் கைஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நைட் ஆகிடுச்சு. அண்டு இதில் ஓட்டிங் எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இன்றைக்கி முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் வீக் இருக்குது. ஸோ அதனால இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே பேசிஸில் பார்த்தீங்கன்னா லீஸ்டாக அனலைஸ் பண்ணியிருந்தவங்க தான் வெளியே போயிருக்காங்க. ஸோ விஜய் வர்மா தான் வெளியே போயிட்டார். அண்ட் அதுக்கப்புறமா யார் சேவ் ஆகியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். பிகாஸ் இந்த 2 பேர் தான் யாராச்சும் ஒருத்தவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ சேனலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா விஷ்ணுவும், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை மக்களோட ஓட்டிங்கில் படி வெளியே போயிருந்தாங்கன்னா விஜய் வர்மாவும் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இல்லைன்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இது இந்த வருஷம் மட்டும் தான் இப்படி இருக்கானா, இது எல்லா வருஷமுமே இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு சில வருஷம் பிக் பாஸ் அந்த டீம் படி நடக்கும். ஒரு சில வருஷம் மக்கள் ஓட்டுப்படியே நடக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் இதில் எது உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பிகாஸ் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓட்டிங்கிறது தேர்ட் பார்ட்டி ஓட்டிங் தான் நம்ம வச்சு பார்க்குறோம், அனலைஸ் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே ஹாட்ஸ்டார் மூலியமாகவும் இல்லைனா மிஸ்டு கால் மூலியமாகவும் யாருக்கெல்லாமே எவ்வளோ ஓட்டு வருதுன்றதை ஓப்பனாகவே சொல்ல மாட்டாங்க. அந்த பேசிஸில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்டான ரிசல்ட் சொல்லவே முடியறதில்ல. அண்ட் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணினதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் ஆக வேண்டியது அர்ச்சனா தான். ஆனால் அந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் ஆனது தினேஷ். ஸோ அதுக்கப்புறமா சேவ் ஆனது மாயா. அதுக்கப்புறமா மணி சேவ் ஆனார். அதுக்கப்புறமா தான் அர்ச்சனா சேவ் ஆனதுக்கப்புறமா மணி சேவ் ஆனார். அப்புறமா லாஸ்ட்டாக விஷ்ணுவும் இல்லை விஜய் வர்மா யார் எலிமினேட் ஆவாங்க, யார் சேவ் ஆவாங்கன்னு ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ எபிசோடு பார்க்கும்போது விஷ்ணு முகத்தில் அவ்வளோ பயம் தெரிஞ்சிச்சு. அவர் லாஸ்ட் வரைக்கும் வச்சுருந்ததுனாலேயே அவருக்கு ரொம்பவுமே இன்னும் ஹைப் ஏறிடுச்சு. மணி சேவ் ஆனதுக்குமே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, நான் இல்லைன்னா நம்ம டீமில் ஒருத்தனாவது இருக்கானே அப்படின்ற மாதிரி. பட் விஷ்ணுக்கும் பெரிய ஒரு ஓட்டிங் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் ஒரு செகண்ட் பொசிஷன் இல்லைனா 4th பொசிஷனாவது அட்லீஸ்ட் வந்திருந்தார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டாப் 6ல் வரும்போது அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசினது அண்ட் அவரை ப்ரொஜெக்ஷன் பண்ணினது, மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் அவருக்கு சொன்ன பாயிண்ட் எல்லாமே அவர் எதுவுமே ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. நீங்கள் இப்படி தான் எடுத்துப்பீங்க, மக்கள் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு மட்டுமே சொல்லி விட்டுட்டார். அதனாலேயே பாதி பேர் அவர் நம்பாமல் போயிட்டாங்களோ என்னவோ. ஸோ இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபைனல் டேயில் ஃபஸ்ட்டு வெளியே போகிறதும் விஷ்ணுவாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்டு ரன்னரப்பாக மாயாவும் அண்டு வின்னராக அர்ச்சனாவும் நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அர்ச்சனா ரன்னரப்பாகவும் மாயா வின்னராகவும் வாய்ப்பு இருக்குது. மாயா வின்னராகவும் மணி ரன்னரப்பாகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் மற்ற ப்ராபபிலிட்டி இருக்கானா ரொம்பவுமே கம்மி. மாயா எப்படியோ ரன்னரப் இல்லை வின்னர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த வின்னர் யார் அண்டு ரன்னர் யாருன்ற ஒரு கன்ஃபியூஷன் இந்த 3 பேருக்குள்ளேயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. பிகாஸ் மணி நல்லா ஓட்டு வாங்கிட்டு தான் இருக்கார். அண்டு ஓரளவுக்கு கேம் ஒழுங்காக தான் விளாண்டார். வைல்டு கார்டில் போகலை, முக்கியமான விஷயம். அர்ச்சனா வைல்டு கார்டில் போனாங்க. இதனால மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்போது மற்றபடி சான்சஸே இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு டே 1லேருந்தே மாயா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மாயா தான் வின்னர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் இந்தியன் சைடு ஓட்டிங் வந்துட்டுருக்கு மாயாவுக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிஸில் பார்க்கும்போது மாயா நிச்சயமாக ரன்னரப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு இந்த ஓட்டிங் படி, அதாவது நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட் ஹோஸ்டிங்கில் வர ஓட்டிங் படி பார்த்திங்கன்னா, இன்னுமே அர்ச்சனா 51% மேலே ஓட்டிங் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா மணி பார்த்திங்கன்னா 16%, தினேஷ் 11%, மாயா 10%, அண்டு விஷ்ணு பார்த்திங்கன்னா 7%. ஸோ இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா மாயா கீழே தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சேவ் ஆனதில் செகண்டில் பார்த்திங்கன்னா மாயா தான் செகண்டாக சேவ் ஆனாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது சொல்கிறேன். அண்ட் அகெயின் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், இது நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து எடுக்கிறதுனால அதுக்கும் இதுக்கும் எந்தளவுக்கு ஒரு ப்ரிசைஸான ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால கூட இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம். மாயாவுக்கு ஓட்டிங் வந்தாலே அவங்க மேலே தான் போய்கிட்டு இருப்பாங்க, தெரியும். எந்த ஓட்டிங் அது உண்மையான ஓட்டிங்கெல்லாம் அனலைஸ் பண்ண மாட்டாங்க.
ஸோ ஓட்டிங் அதிகமாக வந்தால் மாயா வின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை ஓட்டிங் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அர்ச்சனாக்குமே சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த 2 பேரும் இல்லாமல் விஜய் டிவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம டைட்டில் கொடுத்தா அவங்க எப்போவுமே நம்மக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி ஏதாவது யோசிச்சுருந்தாங்கன்னா மணிக்கு கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் மணி ரொம்ப வருஷமாக சேனலில் தான் இருந்தார். ஸோ அவருக்கு நல்லா தெரியும், சேனலை விட்டு எங்கேயுமே போகவும் இல்லை, கொடுத்தாலும் குடிக்கலாலும் மணி இப்படி தான் இருப்பார். இதுவே அவருக்கு ஒரு பெரிய சான்சஸ் தான் இருந்துச்சு. அர்ச்சனாவுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் டைட்டில் வின் பண்ணால். அதே மாதிரி தான் மாயாக்கும். ஸோ பட் மாயா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் சைன் அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய மூவிஸில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அதனாலேயே அவங்களுக்கு இந்த டைட்டில் எந்தளவுக்கு ஒர்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ரிசல்ட்டிங் படி பார்க்கும்போது மாயாவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு நிறையா சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. அந்த விதத்தில் மேபி ரன்னர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவும் தேங்க்யூ கைஸ்.